Little story. பட்டுக்குட்டி. ஜானகி ஆண்டி ஒரு முறை செக்கர் சேவையில் என்று படித்திருந்த பிளம்ஸ் பழங்களை வாங்கினாள். ஆண்டிக்கு 4 குழந்தைகள். கோபு, பாபு, சிட்டு, பட்டு என்று அவர்களுக்கு பெயர். குழந்தைகள் சாப்பிட்ட பிறகு பழங்களை தரலாம் என்று ஆண்டி நினைத்தாள். பழங்கள் மேஜை மீது ஒரு தட்டில் இருந்தன. பட்டுக்குட்டி இதுவரை பிளம்ஸ் பழத்தை சாப்பிட்டதே இல்லை. ஆசையோடு அவற்றை வாசனை பார்த்தாள். அந்த வாசனை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. பழத்தை தின்று பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு உண்டாயிற்று. அறையில் யாருமே இல்லாத போது ஒரு பழத்தை எடுத்து தின்று விட்டாள். எல்லோரும் சாப்பிட்ட பின் ஜானகி ஆண்டி பழங்களை எண்ணி பார்த்தாள். ஒன்று குறைந்தது. மை டியர் சில்ட்ரன், ஒரு பிளம்ஸ் பழம் குறைகிறது. யாராவது சாப்பிட்டீர்களா என்று குழந்தைகளை பார்த்து கேட்டாள். நான் இல்லை என்று எல்லோரும் சொன்னார்கள். பட்டுக்குட்டி அவர்களோடு சேர்ந்து நான் தின்னவில்லை என்று சொன்னாள். ஓகே, யார் சாப்பிட்டிருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பிளம்ஸ் பழத்தில் கொட்டை இருக்கும். சாப்பிட தெரியாமல் அந்த கொட்டையும் சேர்த்து சாப்பிட்டால் வயிற்றில் பெரியதாக பிளம்ஸ் மரம் முளைத்துவிடும். அதுதான் எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள் ஜானகி ஆண்டி. பட்டுக்குட்டி பயந்து போய், இல்லை, நான் கொட்டையை ஜன்னலுக்கு வெளியே எறிந்து விட்டேன் என்று கூறி அழத் தொடங்கினான். பொய் சொன்னால் எப்படியாவது மாட்டிக்கொள்கிறோம், பார்த்தாயா? இனிமேல் பொய் சொல்லக்கூடாது என்ன என்று பட்டுக்குட்டி சமாதானப்படுத்தினாள் ஜானகி ஆண்டி. Little story.